வணக்கங்கய்யா. வணக்கம்மா. ஐயா, டிசி சார் ஆஃபீஸ்ல இருந்தும் கமிஷனர் சார் ஆஃபீஸ்ல இருந்து எஃப்ஐஆர் போட சொல்லியும் நம்ம லோக்கல் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க சார். எதுக்குமா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கல்லறையை நாசப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறமா இன்னும் 2 நாள் முன்னாடி கல்லறையை பார்க்க போன இடத்துல வெளியில் அனுப்பின ஆள் திருப்பி அங்கே உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தார். கேட்க போனதுக்கு அடிக்க அசிங்க அசிங்கமாக பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவையும் கொடுத்துருந்தோம். எஃப்ஐஆர் நாங்கள் 100 கால்ஸ் கொடுத்துருந்தோம். 100 கால் கொடுத்தப்போ அவங்க நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு போனால் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி அவர் ஜீவா சார் வாங்கலை. என்ன சொன்னார்னா 174 கேஸு தான் இப்போ இதாக இருக்குது, உங்கள் கேஸ் இப்போ ரொம்ப முக்கியம்னா நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. நான் அது அப்படி சொல்லவும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சொல்லவும் இன்ஸ்பெக்டர் இப்போ இங்கே இல்லாததுனால நீங்கள் வடபழனி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. வடபழனி இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசினேன். அவர் ஓ அப்படியா நடந்தது அப்படியான்னு ஒரு மாதிரி கிண்டலாக என்கிட்ட கேட்டார். சார் நான் நடந்ததை சொல்கிறேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நான் கேட்டேன். உடனே அவர் என்ன சொன்னார், ஏம்மா நான் அந்த இது இல்லை. கயல்விழி அம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. உங்ககிட்ட நான் கல்லறையிலேருந்து ரொம்ப துயரப்பட்டுட்டேன் கயல்விழி அம்மா. நான் உங்களை துயரப்படுத்தல, ஆனால் என்னால் தான் துயரப்பட்டேன்னு உங்கள் ஸ்டேஷனில் வடபழனி ஃபுல்லாக என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இல்லை நான் ஒன்று புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் போலீஸ்க்கும் சொல்லக்கூடிய அந்த கருத்துல வேறுபடுது. கரெக்டா எப்போதுமே கல்லறை ஆகட்டும், வேற இந்த இப்போ அந்த ஒரு போக்சோ கொடுத்துருந்தீங்களா அதிலே ஆகட்டும், எப்போதுமே உங்களுக்கும் போலீஸ்க்கும் ஒரு முரண்பைய போயினே இருக்குது. கரெக்ட் சார். அப்போ ஆர்டிஓ ஆபீஸ்க்கு கல்லறைக்கு மேல போகும்போதும் உங்களுக்கு அதே மாதிரி பதில் வந்தது. கரெக்டா? உங்களுக்கு அந்த முடிவுரை சேர்ந்துதா, தபால்ல சேர்ந்துதா அனுப்ப சொல்லியிருந்தேன். நீங்க சொன்னதுமே வந்துருச்சு. சொல்லுங்க. இப்போ உங்க பேச்ச போலீஸே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு எங்க கிட்ட சண்டைக்கு போடாதீங்க, ஆர்கியூமெண்ட் போடாதீங்க. உங்களுக்கு மேல இருக்கிற கோர்ட்ட சொல்லி இந்த பெயர்கள்லாம் சொல்றதுக்கு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலையில குற்ற மாதிரி ஒரு 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 ஆர்டர் வாங்கிட்டு வாங்கன்றதுதான் என்னோட வேண்டுகோள். இது நீங்க சொன்னது நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல சார், நீங்க சிஎஸ்ஆர் போட்டீங்கல்ல சார், அந்த சிஎஸ்ஆருக்கு உங்க தலையில கொட்டு வைக்கிறதுக்கு நான் கோர்ட்டுக்கு போறது நியாயமான விஷயம். அதை நான் ஒத்துக்குவேன், நான் செய்வேன். ஆனா இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, என் அப்பா போனா அங்க புதைச்சிருக்கு, 1க்கு 2 கல்லறை எனக்கு கவர்மெண்ட் அங்க பாதுகாப்புக்கு கொடுத்துருக்குது. அது நான் நீதிமன்றம் போய் அதோடைய டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர வரைக்கும் அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்க அனாவசியமா தவறு செஞ்ச நபர்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டாங்க. அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறமும் கல்லறையை திரும்ப சேதப்படுத்துறதும், திரும்ப அங்க மக்கள் கிட்ட பணம் வாங்குறதும், தவறான செயல்பாடுகளை ஈடுபடுறதையும் நான் டைரக்டா ஒரு பத்திரிகையாளரா போய் கேட்க போய் அந்த இடத்துல என்ன அடிக்க எல்லாத்தையும் கேட்க முடியாது தாய். நீங்க போய் உங்களோட பெட்டிஷனா தான் சொல்ல முடியும். நான் அங்க போவேன், நான் பத்திரிகையாளர் இங்க போவேன் அப்படின்லாம் போட முடியும். உங்களுக்கு வரம்புகள் இருக்குது. இல்ல, எங்களுக்கு இருக்கிற வரம்பை நான் மீறியே போகலையே ஐயா. நான் இல்ல, நான் இதே பதில் தான் திரும்ப ஒரு மைக்ல கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். நீங்க எனக்கு ஒண்ணும் இல்லைங்க சார், எனக்கு அந்த இது இல்ல சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுக்கு டிசி சார் எஃப்ஐஆர் போட